அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியத்துடைய 15வது அத்தியாயத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 15. பர்வதங்களிலே பல சிறப்புகளை உடையது இந்த ரிஷிமுக பர்வதம். அருவி, ஓடை, சுனை என்கிற நீரின் 3 நிலைகளையும் கொண்டது. அது மட்டுமா, புல் பூண்டிலிருந்து செடி கொடிகள் மட்டுமின்றி பல்லாயிரம் ஆண்டுகள் வயதுடைய விருட்சங்களும் அந்த பர்வதத்தில் இருந்தன. உயிரினங்களில் அசையாத உயிரினம் என்றும் நின்ற இடத்தை விட்டு நகராத உயிரினம் என்றும் தாவரங்களை குறிப்பிடுவார்கள். இதனுடைய இடம்பெயர்ந்து வாழ்பவை விலங்குகளும் பறவைகளும். இவற்றுக்கும் நடுவில் தன்னையும் அறிந்து ஏனைய உயிர்களையும் அறிந்து 6ஆம் அறிவு கொண்டு திகழ்பவன் மனிதன் மட்டுமே. மனம் கொண்டவன் என்பதால் மனதன் என்றாகி பின் மறுவுதல் ஏற்பட்டு மனிதனாகிவிட்டான். ரிஷிமுக பர்வதத்தில் தாவரங்களும் விலங்கினங்களும் மட்டுமின்றி மனித இனத்தை சார்ந்த ரிஷிகளும் முனிவர்களும் கூட மிகுந்த செறிவோடு வாழ்ந்து வந்தனர். பொதுவில் செழிப்பான தாவரங்களும் அவற்றை உண்டு வாழும் தாவர பட்சினிகளும் அவற்றையும் உண்டு வாழும் மாமிச பட்சினியும் கொண்ட ஒரு வனமானது. வானத்துக்கும் மேலானது இந்த வனம். அங்கே இயற்கை பெரும்பலத்துடன் இருக்கும். அதனால் ஞானியர்களுக்கு இங்கே தவம் புரிவது எளிது. அவர்களின் சிந்தை எளிதில் ஒடுங்கும். இப்படி ஒரு பர்வதத்தில் சுக்கிரீவனும் அவன் சகாக்களும் ஒடுங்க நேர்ந்தது ஒரு விதத்தில் சாலச் சிறந்த ஒன்றே. இந்த வனத்தில் தவசியர்களின் அருள் அலைகளின் நடமாட்டம் மிகுதியாக இருப்பதால் இங்குள்ள மாமிச பட்சிகளான சிங்கம், புலிகள் கூட இறந்து விழும் மிருகங்களின் உடல்களையே உண்டு வாழ்ந்து வந்தன. ஒரே நீர்ச்சுனையில் புலியும் மானும் ஒன்றாக நீர் அருந்துவதெல்லாம் இங்கே சாதாரணம். எப்பேற்பட்ட தீய சக்தியும் இங்கே தன் சக்தியில் பெரும் பகுதியை இழந்து விடுவதுதான் ஆச்சரியம். இவை எதுவும் அருந்திராத நிலையில் வாளியால் ஏவி விடப்பட்ட அந்த மாயாவி அந்தர்யாம அஞ்சனம் பூசிக்கொண்டு சுக்கிரீவனையும் அனுமனையும் அழிக்கும் எண்ணத்துடன் அந்த பர்வதத்துக்குள் கால் வைத்திருந்தான். சிறிது தொலைவு கூட அந்த பர்வதத்துக்குள் அவன் நடந்திருக்க மாட்டான். அதற்குள் அவன் மனதில் ஒரு பெரும் மாற்றம். இப்படி பேடி போல் மறைந்து சென்று மோதுவது ஒரு நல்ல வீரனுக்கு அழகலவை என்ற நியாயமான எண்ணங்கள் அவனுக்குள் தோன்ற தொடங்கிவிட்டன. அவ்வேளை பார்த்து மேகங்கள் கூடி மழையும் பொழிய தொடங்கியது. அந்த மழை பொழிவில் நனைந்த அவனது உடலில் அவன் பூசியிருந்த அஞ்சனமானது கரைந்துவிட அவனது உடல் எல்லோருக்கும் தெரியவும் தொடங்கிவிட்டது. தான் இப்படி மற்றவர்களால் பார்க்கும் விதத்தில் இயல்பாக எந்த மாயக்கட்டுக்குள்ளும் இல்லை என்பது தெரியாமலேயே அந்த மாயாவி சுக்கிரீவனின் குகைக்குள் நுழைந்தான். அங்கே இருந்த அவனது சகாக்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய், "ஏய், யார் நீ? இங்க என்ன வேலை உனக்கு?" என்று கேட்கவும் தான் அவனுக்கே தன் காட்சியளிப்பதும் தெரிந்தது. ஏற்கனவே மனநிலையில் ஒருவித நியாயமான தாக்கங்களுக்கு ஆளாகி விட்டிருந்த அவன் தான் காட்சியளிப்பது தெரிந்தவுடன் அங்கிருப்பவர்கள் அவ்வளோ பேரும் தனது மாயசக்திக்கு மேலானவர்கள் என்பதாக கருதி கொண்டு, "வானராதியர்களே, நான் இந்த பர்வதத்தில் வாழ்ந்து வரும் அதர்வனாதி வித்தை அறிந்த ஒரு மாயாவி. இவ்வளோ நாட்களாக இங்கே நான் உங்களை பார்த்திராதால ஆச்சரியப்பட்டு போய் இப்பொழுது பார்க்க வந்தேன்" என்றான். அப்பொழுது அங்கே அனுமனின் தாய் தந்தையரான அஞ்சனையும் கேசரியும் பிரவேசித்தனர். உடன் கரடி ராஜாவாகிய ஜாம்பவானும் இருந்தார். அவரே பர்வதத்தில் அனுமனை தேடியபடி வந்தவர்களை அலையாதபடி அழைத்து வந்திருந்தார். அப்படி வந்த தாய் தந்தையரை பார்த்த அனுமன் ஓடிப்போய் இருவர் கால்களிலும் விழுந்து வணங்கினான். "அனுமந்தா, குருநாதர்கிணையான ஜாம்பவான் அருகில் இருக்கும் பொழுது அன்னை தந்தையர் கூட பிறகே வணங்கிட வேண்டும். நீ முதலில் ஜாம்பவானை வணங்கு" என்று கேசரி அனுமனை நெறிப்படுத்தினான். அனுமனும் ஜாம்பவானை வணங்கி எழுந்தான். அப்பொழுது ஜாம்பவானின் பார்வை அந்த மாயாவி மேலே சென்றது. ஜாம்பவானுக்கு திருஷ்டி ஞானம் மிகுதி. தோற்றத்தில் தான் அவர் ஒரு கரடி. மற்றபடி மனவியாகுலங்களில் அவர் ராஜ ரிஷிகளுக்கு சமமானவர். எனவே மாயாவியை அவர் பார்த்த மாத்திரத்தில் அவன் தவறாத நோக்குடன் அங்கு வந்தவன் என்பதை அனுமானித்து, "ஏய் மாயாவி, துர்புத்தியுள்ள உனக்கு இங்கென்ன வேலை?" என்று கேட்கவும் மாயாவிக்கு மிகவும் தர்ம சங்கடமாகிவிட்டது. "நீ நல்ல நோக்கோடு இங்கே வரவில்லை. அந்த வாலிதானே உன்னை அனுப்பினான்" என்று கேட்கவும் அந்த மாயாவி அடுத்த நொடியே ஆம் என்றவனாக ஜாம்பவானின் கால்களில் விழுந்தான். பின்னர் எழுந்தவன், "நான் தீய நோக்கோடு தான் வந்தேன். ஆனாலும் இங்கே வந்தவுடன் என் மனதில் ஒரு இனம் புரியாத மாற்றம். இதுவரை என்னை யாரும் இனம் கண்டு கொண்டதுமில்லை. ஆன போதிலும் ஜாம்பவான் என் மனதை கண்டு கொண்டது எனக்கு வியப்பை தருகிறது.
எவ்வளவு அருளும் அறமும் இருந்தால் இது சாத்தியம் என்பது எண்ணி பார்க்கிறேன். இனி அற்பமாய காரியங்களில் ஈடுபட மாட்டேன். என் சக்தியை நான் உங்களோடு இருந்து நல்ல விதத்துக்கு பயன்படுத்துவேன் என்றான். அதை கேட்டு கேசரியும் அஞ்சனையும் பெரிதும் மகிழ்ந்தனர். அவர்களுக்குள் தங்களின் சுந்தரனாகிய அனுமன் ரிஷிமுக பர்வதத்தில் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறானோ என்கிற விதமாக இருந்தது. ஆனால் பர்வதத்துக்குள் நுழைந்தவுடனேயே பாதி தெம்பு வந்துவிட்டது. மீதி தெம்பை மாயாவியின் பேச்சு அவர்களுக்கு அளித்தது. அவர்கள் இருவரும் சுக்ரீவனுக்கும் ஆறுதல் கூறினர். சுக்ரீவா, நடந்தவற்றை எண்ணி கலங்காதே. இனி நடக்க இருப்பதே எண்ணு. உனக்கு அனுமன் எல்லா வகையிலும் உற்று துணையாக இருப்பான். நாங்கள் மாலிய பர்வத்தை விட்டு புறப்படும் பொழுது உங்களை எங்கள் பர்வதபுரிக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று எண்ணி இருந்தோம். ஆனால் இங்கே வந்த பின்னர் எங்கள் எண்ணம் மாறிவிட்டது. இந்த பர்வதத்தில் நிறைய அதிசயங்கள் நடக்கப் போகின்றன என்பது எங்கள் நம்பிக்கை. இதைவிட ஒரு பாதுகாப்பான இடம் உங்களுக்கு வாய்க்கவும் போவதில்லை என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரும் பிரியாவிடை பெற்றுக் கொண்டனர். அதே சமயம் கிஷ்கிந்தை அரண்மனையில் மாயாவி மனம் மாறிவிட்டதை அறிந்து வாலி பெரிதும் ஆவேசத்துடன் இருந்தான். உடனிருந்த தன்னியனும், பிரபோ, மாயாவியே மனம் மாறிவிட்டான் என்றால் அந்த பர்வதத்தில் பெரிதாக ஏதோ இருக்கிறது. அதை கண்டறிந்து அதற்கு ஒரு பங்கத்தை உருவாக்காமல் நாம் சுக்ரீவனை நெருங்கவே முடியாது. எனக்கெனவோ எல்லாம் அந்த அனுமனின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்றான். அனுமன் 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 அப்படி என்னதான் இருக்கிறது அவனிடம்? வாலியிடம் கேள்வி விடுத்தது. என்ன பிரபோ, அப்படி கேட்டுவிட்டீர்கள்? அனுமனின் வரசத்தி முன்னால் என்று சொல்ல வாயெடுத்தவன் அப்படியே அச்சத்தோடு வாயை மூடிக்கொண்டான். ஏன் பாதியில் நிறுத்துகிறாய்? அவனுடைய வரசத்திக்கு என்ன? உண்மையில் அனுமனின் வரசத்தி பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாதா? நான் அற்பமானவர்களை பற்றியெல்லாம் அதிகம் சிந்திப்பதில்லை. தவறு பிரபோ, தவறு. அனுமன் அற்பமானவன் இல்லை. உண்மையில் அவன் ஒரு சக்தி பிரவாகம். முனிவரின் சாபத்தால் அவன் தன்னையே அறியாமல் கிடக்கிறான். தன்னியன் வாலியிடம் அனுமனின் அவ்வளவு வரசக்திகளையும் கூறி முடித்தான். வாலி முகத்தில் ஒரே ஆச்சரிய பிரகாசம். நீ கூறிய இந்த வரசக்தி விஷயங்கள் அங்குள்ள யாருக்கும் தெரியாதா? அது எனக்கு தெரியாது. எனக்கு 2 முனிவர்கள் காட்டுக்குள் பேசிக்கொள்ள போய்தான் தெரியும். ஒரு இரவு நான் மரத்தின் மேல் உறங்கி கழித்தேன். அப்பொழுது நான் மரத்தின் மேல் இருப்பது தெரியாமல் 2 முனிவர்கள் பல சங்கதிகளை பரிமாறிக்கொண்டனர். அதில் அனுமனின் சங்கதிகள் இருந்தன. அப்படியானால் அனுமன் சுக்ரீவனுடன் உள்ளவரை சுக்ரீவனை எதுவும் செய்ய முடியாது என்கிறாய், அப்படித்தானே? மாயாவியே மனமாறிவிட்ட நிலையில் வேறு யாரால் அதை செய்ய முடியும்? தாங்கள் நினைத்தால் அவர்களை ஒரு நொடியில் அழித்து விடலாம் தான். ஆனால் உங்களைத்தான் முனிவரின் சாபம் தடுத்து கொண்டிருக்கிறதே. தன்னியன் பேச பேச வாலிக்குள்ளையும் ஒரு புதிய முடிவு. தன்னியா, நான் ஒரு உபாயம் கூறுகிறேன் கேள். அந்த அனுமனை நான் இந்த கிஷ்கிந்தைக்கு எனக்கு இணையான அரசனாகவே ஆக்குகிறேன். அந்த சுக்ரீவன் என்னும் துரோகியை விட்டுவிட்டு அவனை வர சொல். அவன் வந்தால் அவன் பின்னாலேயே மற்ற வானரதியர்களும் வந்துவிடுவார்கள் தானே. அதில் என்ன சந்தேகம்? ஆனால் அனுமன் இதற்கு சம்மதிக்க வேண்டுமே. சம்மதிக்காமல் அந்த பர்வத குகைக்குள்ளே எவ்வளவு நாட்கள் தான் அவர்களால் ஒளிந்திருக்க முடியும்? அவர்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருப்பார்கள். ரிஷிமுக பர்வதம் அப்படி ஒரு சிறப்பினை உடையது. அங்கே உள்ள வற்றாத சுனைகளும் கனிகளை வாரி குவிக்கும் மரங்களுமே போதுமே அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்திட. தன்னியா, பதிலுக்கு பதில் என்று பேசாமல் என் கட்டளையை நீ சிறமேற்கொண்டு புறப்படு. அனுமனிடம் நான் அவனை சந்திக்க விரும்புவதாக கூறி இங்கே அழைத்து வா. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். வாலியின் கட்டளையான பேச்சு அதற்கு மேல் தன்னியனால் தட்ட முடியவில்லை. சரி, இனி தங்கள் சித்தமே ஏன் பாக்கியம் என்று கூறிவிட்டு புறப்பட்டான். ரிஷிமுக பர்வதம். அனைவரின் பசிக்காகவும் கனிகளையும் தேனையும் கொண்டு வர சில வானரங்கள் புறப்பட்டன. அதே வேளையில் தன்னியனும் அந்த பர்வதத்துக்குள் பிரவேசித்திருந்தான். உள்ளே நுழையும் போதே வாலியின் தூதனாக தான் வருகிற மிதப்பையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் உயிருக்கு பயந்தவனாக பணிவாகத்தான் வந்தான். அவனை பார்த்த சில வானரங்களும், இங்கே எங்கே வந்தாய் மதுபான பிரியனே என்று தன்னியனின் பிரதிக்குரிய மதுவை குறிப்பிட்டே சிலர் கேட்டபொழுது தன்னியனுக்கு சற்று கூச்சமாக கூட இருந்தது. அவன் அவர்களுக்கெல்லாம் பதில் கூறாமல் சுக்ரீவன் நடந்து கிடக்கும் குகைக்கு புறத்தே வந்தவனாக, சுந்தரனை நான் பார்க்க வேண்டும், அவனை வர சொல்லுங்கள் என்றான். சுந்தரனாகிய அனுமனோ சுக்ரீவனை பிரியாது உள்ளேயே இருந்தான். தன்னியன் வந்து குகை வாசலில் நின்று அழைக்கும் செய்தி அனுமனுக்கும் தெரிவிக்கப்பட்டது. சிலர் தன்னியன் சமாதான தூதுவனாக வந்திருக்கிறான் என்று யூகித்தனர். சிலரோ இவன் மோசமானவன், ஏதாவது சூது செய்யக்கூடும் என்றும் யூகித்தனர். உள்ளே சுக்ரீவனோ வாலியின் தூதுவனாக தன்னியன் வந்திருப்பதை எண்ணி பதறி போனான். அனுமனை பார்த்து, சுந்தரா,
மாயாவி மனம் மாறிவிட்டதை அறிந்து அண்ணன் அடுத்த அஸ்திரமாக இவனை அனுப்பியுள்ளான். நீ என்ன செய்ய போகிறாய் என்று பயம் விலகாமலேயே கேட்டான். அச்சப்படாதே சுக்ரீவா, நான் போய் பார்த்து வருகிறேன், நீ தைரியமாக இரு என்று அனுமனும் குகைக்கு வெளியே வந்து தன்னியனை சந்தித்தான். நீ வந்த நோக்கம் என்ன? அரசர் வாலி உன்னை காண விரும்புகிறார். என்னை காண வேண்டிய அவசியம்? நீதானே சுக்ரீவனை பொறுத்த வரையில் அவனது அமைச்சனை போன்றவன். அவனது உயிரை கூட நான் தான் என்று சொல், அதில் பிழை இல்லை. நன்றாகவே பேசுகிறாய். ஆனால் சுக்ரீவன் ஒரு ராஜ துரோகி. வெகு விரைவில் வாலி ராஜாவால் நிர்மூலமாக போகிறவனும் கூட. வாலி ராஜாவுக்கு தொடக்கம் முதலே நீ என்றால் ஒரு பிரியம். அதை நீ அவரை சந்திக்கும் பொழுது உணர்வாய். நான் வாலியை சந்திக்க அச்சப்படவில்லை. அதே சமயம் அருமை தம்பி சுக்ரீவனை அவர் மன்னித்து விட்டதாய் பிரமாணமிட்டு கூறட்டும். நான் வந்து அவரை சந்திக்கிறேன். சுந்தரனே, உன்னை தேடி வரும் ஒரு அரிய வாய்ப்பை நீ உணராதவனாக பேசுகிறாய். அரசர் உன்னை அழைப்பதே சுக்ரீவனுக்குரிய சகல செல்வம் மற்றும் அதிகாரத்தையும் உனக்கு தருவதற்கே. நல்ல வேளை, இதை நீ இங்கே கூறியதற்கு உனக்கே நன்றி. என்னை பொறுத்த வரையில் சுக்ரீவன் என் அரசன். நான் அவனது அமைச்சனை போன்றவன். உன் அரசனான வாலிடம் போய் கூறு. அற்ப ஆசை காட்டி இங்கே என்னை மட்டுமல்ல வேறு யாரையுமே மனமாற்ற முடியாது. வாலிக்கு இருக்கும் ஒரே வழி மனம் மாறி மன்னிப்பது ஒன்றுதான். அதற்கு மனமில்லாத பட்சத்தில் காலத்தால் நிச்சயம் பெருமாற்றம் வந்தே தீரும். இதை நான் அழுத்தமாக கூறினேன் என்று பொய் சொல். அனுமனின் தீர்க்கமான பதிலுரை தன்னியனை நிலைக்குள்ளேயே வைத்துவிட்டது. அனுமன் அப்படி ஒரு பதில் கூறிய அந்த வேளையில் ரிஷிமுக பர்வதத்துக்கு வெகு தொலைவில் ரிஷிமுக பர்வதம் நோக்கி ராம லட்சுமணர்கள் வந்தபடி இருந்தனர். இல்லை, சுந்தரன் என்னும் வானர தேவனை அனுமனாக்கப் போகும் ஆதர்ச சக்திகள் வந்தபடி இருந்தனர் என்பதே உண்மை. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.